ஹலோ வெல்கம் அடிக்கிறேன். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆகிடுச்சு. ஸோ ஸ்டாக் எடுத்து போன வாரம் ஃபுல்லாகவே இந்த காப்பி ரைட் இஷ்யூனால நம்மளால் எடுக்க முடியாமல் போயிட்டுங்க. ஸோ கிட்டத்தட்ட அடுத்து இறக்கிருக்கிறோம். ஸோ நல்ல ஒரு ஸ்டாக் நான் காலையிலே குரூப்பில் அப்டேட் பண்ணிட்டேன். இன்றைக்கி 1 மணிக்கு வந்துருங்க, இதெல்லாம் வருது இந்த மாதிரி ஆஃபர் ரேட்டுன்னு. ஸோ கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அநேகமாக இன்றைக்கி நிறைய ஸ்டாக் இருக்கும்னு நம்புங்க. அப்புறம் டேங்க்கையும் எப்படியாவது ஏற்பாடு பண்ண பார்க்குறோம் நாங்கள் இன்றைக்கி வந்து. சரிங்களா? ஸோ அதனால் டைம் தான் பார்க்கணும், அமைய போகுதுன்னு தெரில. சரி, நான் அப்டேட் பண்ணுறேன். ஒன்றுனா நீங்கள் கவலைப்பட வேண்டாம். முடிஞ்ச அளவில் சீக்கிரமாக வந்துக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்குலாம் ஷேர் பண்ணி விடுங்க. அப்புறம் இந்த மாதிரி ஆஃபர் ரேட்டில் ஃபிஷஸ் ஆக்சரிஸ்லாம் எங்களுக்கு வேணும் ப்ரோ. நாங்கள் இப்போ எங்கே வர்றது அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. திருநெல்வேலி டவுனில் இருக்குது நம்மளோட அக்வேரியம் ஷாப் லொக்கேஷன் நீங்கள் வந்து செந்தலியார் கோயிலுக்கு அப்படியே பேக் சைடில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. எங்கெங்கெல்லாம் திரும்பி வரணுங்கிற வீடியோ நான் இல்லை காட்டுறேன், பார்த்துட்டு வாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க. ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸு அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. சரிங்களா? டன். ஸோ அப்புறம் வந்து இந்த மாதிரி அப்டேட்லாம் நாங்கள் முன்கூட்டியே வாட்ஸ்அப் குரூப்பில் தான் அறிவிப்போம். ஸோ வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழே நான் லிங்க் கொடுக்குறேன். டன். வாங்க, ஒரு பெட்டியாக இப்போ பிரிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஏகப்பட்ட அக்வேரியம் ஃபிஷஸ் வந்திருக்கு, ஏகப்பட்ட ஆக்சரிஸ் வந்திருக்கு. ஸோ சீக்கிரமாக பார்ப்போம். முடிஞ்ச லெவலில் சீக்கிரம் வந்தீங்கன்னா தான் ஸ்டாக் இருக்கும். சரிங்களா? ஸோ எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக கடன்னு காலியாயிரும். ஸோ முடிஞ்ச லெவலில் வந்துக்கோங்க சீக்கிரமாக சட்டுன்னு. ஸோ ஃபஸ்ட்டு மங்களகரமாக கப்பீஸ் வந்திருக்குங்க. கப்பீஸில் மேல்ஸு செம்ம அட்டகாசமாக இருக்குது. ஸோ பேரை இன்றைக்கி வரவங்களுக்குலாம் இந்த கப்பீஸ் எல்லாமே பேரே வந்து 20 ரூபாய்க்கு தான் தரப்போம். சரிங்களா? ஸோ அதனால் இன்றைக்கி ஆஃபர் வந்து மிஸ் பண்ணிடுறாங்க. இன்றைக்கி நாளைக்கு. சரிங்களா? சாட்டர்டே சண்டே ஆஃபரு, ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே ஆஃபரு. பட் ஃப்ரைடே சாட்டர்டேக்குள்ளேயே வரவங்களுக்கு தான் இருக்கும் கலெக்ஷன்ஸ். அடுத்து வர சண்டேலாம் கிட்டத்தட்ட எல்லாமே முடிஞ்சு போயிருக்குன்னு சொல்லி முடிச்சுக்கணும்னு வைங்களேன். முடிஞ்ச அளவில் சீக்கிரம் வந்துங்க, அவ்வளோதான். ஸோ அப்போடி என்ன அவ்வளோ மரணமாக இருக்குது, அட்டகாசமாக இருக்குது, சூப்பராக இருக்குது. சீப்ரா சைஸு செம்ம சைஸாக இருக்குது. ஸோ நம்ம ப்ரீடிங் பண்ணலாம். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி சைஸு சீப்ரானா நிறைய பேர் ப்ரீடிங் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்படுவீங்க. கரெக்ட் சைஸு கிடைக்காது. ஈவன் எனக்கே நிறைய நாட்களில் கிடச்சது கிடையாது. ஸோ அதனால் உங்களுக்கு வேணும்னா இன்றைக்குள்ளே வந்தீங்கன்னா நம்ம ஷாப்பில் அவைலபிளாக இருக்குது. பீஸ் வருமே 10 ரூபா தான். சரிங்களா? இன்றைக்கி வந்தீங்கன்னா பீஸ் 10 ரூபாய்க்கே கிடைக்கும். மேல் ஃபீமேலே பார்த்துருக்கோம். ஸோ அவ்வளோ ஈஸியாக உங்களுக்கே ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். வாங்கிட்டு போய்ட்டு தனித்தனியாக 2 நாள் வச்சு நல்லா ஃபீட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே ப்ரீடிங் செட்டப் பண்ணிட வேண்டியதான். நல்லாயிருக்கும். சரிங்களா? சூப்பராக இருக்குது. எக்லோடலாம் வந்திருக்கு ஃபீமேல்ஸ் எல்லாமே. சீப்ரா நான் இப்படி எதிர்பார்க்கல. அப்படி உள்ள வைங்க ப்ரோ. சீப்ரா நான் இப்படி எதிர்பார்க்கவே இல்லை, இவ்வளோ குவாலிட்டியாக தரமாக இருக்கும்னு. நல்லாயிருக்கு. நறுக்குன்னு வந்தால் இப்படி தான் வரணுங்கிற மாதிரி அட்டகாசமாக வந்திருக்கு. ஆல்பினோ விடோஸ் ரொம்ப நாள் ஆகிடுச்சின்னு நினைக்க எடுத்து பீஸ் இன்றைக்கி வரவங்களுக்குலாம் 4 ரூபா தான். சரிங்களா? 4 ரூபா 2 ரூபா 1 ரூபாயில் இருந்தாலும் நீங்கள் நம்ம ஷாப்பில் தான் ஃபிஷ்ஷஸ் வந்து வாங்கவே முடியும் இந்த காலத்தில். சரிங்களா? சீக்கிரம் வந்துடுங்க, கடன்னு. இதுவும் அதே தான்ப்பா, ஏகப்பட்ட பீசஸ் வந்திருக்கு. சீக்கிரம் வந்துடுங்க, காலியாயிரும். ஸோ ஆல்பினோ விடோஸ் எல்லாமே ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். சரிங்களா? ஸோ நம்ம டேங்க்ஸ்லாம் பார்க்கும்போது ஸோ எல்லா மீனோன்களோடையும் உங்களுக்கு ஜம்முன்னு இருக்கும். பார்க்குறதுக்கே அப்படியே அட்டகாசமான ஒரு லுக். நல்லா நீட்டாக அவங்களே அடுக்கி வச்சுருங்க. ஈவன் வந்து கஸ்டமர்ஸ் யாரும் நிரம்பி ஒழிஞ்சாலும் ஈஸியாக நெருக்கடி. இதெல்லாம் நம்ம அடிக்கிறதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி போதாது. உங்களோட இதே ரோதனையாக போச்சு. இடத்தையே நிரம்பி ஆனால் சொல்லப்போனால் அதுவும் நம்ம இடம் தானே. அது நம்ம இடம் தானே. அந்த சட்டர் திறந்தா நம்ம இடம். வழி விட இங்கே வாங்க, நீங்களே வாங்க. அவர் இருக்கிற சைஸுக்கு இந்த இடத்துக்குள்ள அவர் போயிடுவாரா? காலு தானே நீங்கள் போயிடுவீங்க ப்ரோ. அவங்க போகணும் ப்ரோ. மனசாட்சி இல்லாமல் இந்த ஃப்ரிட்ஜ் வாங்கினா ஒன்று வருமே, அதானே இது? அதான் உண்மையிலே ஒரு கவனம் அட்டகாசமான ஷார்க். சரிங்களா? ஸோ பீஸ் வரையும் 10 ரூபா தான். சீக்கிரம் வந்துக்கோங்க. ஸோ காலியாயிடும். சரிங்களா? கடன்னு திருநெல்வேலியில் ஷார்க் எல்லாமே பீஸ் 10 ரூபாய்க்கு தர ஒரே ஆட்கள் நாங்கள். சட்சன் வந்து ரொம்ப கம்மியாக தாங்க வந்துருக்கு, 100 பீஸ். சரிங்களா? ரொம்ப கம்மியாக இருக்குது. இதெல்லாம் நம்ம கடைக்கு 10 பத்தாது. முடிஞ்ச நாளும் சீக்கிரமாக வந்துக்கோங்க. ஓ மை காட், எவ்வளோ பெருசாக இருக்குது. இது பேர் தான் கிசிங் கௌராமி. ஸோ இந்த கிசிங் கௌராமியில் என்னென்னா இதுங்க ப்ரீடிங்கு கிசிங்கில் தான் இருக்கும். ஸோ பார்க்கறதுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபிஷ்ஷு. ஸோ இதெல்லாமே உங்களுக்கு திருநெல்வேலிக்குள்ளெல்லாம் பீஸு 40 ரூபா 50 ரூபா சொல்லிடுவாங்க. பட் இன்றைக்கி வந்தீங்கன்னா இவ்வளோ பெரிய சைஸே உங்களுக்கு 25 ரூபா தான் பீஸு. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். முடிஞ்ச நாளில் சீக்கிரம் வந்துங்க.
கம்மியாக தான் வந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு 50 பீஸ் நம்ம தான் சொல்லியிருந்தோம். ஸோ அதனால் சீக்கிரம் வந்துக்கோங்க. கிஸ்ஸிங் கௌராமி ஆஃப்டர் லாங் டைம் நான் எடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன். அங்கே வச்சு தான் எடுத்துருந்தேன் ஒரே ஒரு தடவை. நல்லா நிறைய போகும் சரிங்களா கிஸ்ஸிங் கௌராமி வந்து. ஸோ இப்போ வந்து ஷார்க்கு எல்லாமே பீஸ் 10 தான். திருநெல்வேலிக்குள்ளே இந்த ரேட்டுக்கு உங்களால் வாங்கவே முடியாது எங்கள் கடையை தவிர சரிங்களா. நான் ஷுவராக சொல்லுவேன், நீங்கள் எங்கே வேணால் போய் கேட்கலாம். இந்த ரேட்லாம் ஒன்லி கேட்டிருக்கு. அடாடா ஷார்க் ரொம்ப அட்டகாசமான ஒரு ஃபிஷ்ஷு. ஸோ நானே இந்த சைஸ் எல்லாம் 40 ரூபாய்க்கு வாங்கிறேன் ஜோடி. இப்போ நம்மளே 20 ரூபாய்க்கு விற்கிறோம் ஜோடியே. சச்சரில் வந்துருங்க என்ன சரியாக போயிடும். இன்னும் உள்ள போய் உட்காந்துக்கோமா உட்காரலாம், உட்காந்துக்கலாம். ஆமாம் தேவைப்படும். போட்டோம் 8 ரூபா தான் கிடைக்கும் ஒரு பாக்ஸ். கரெக்டாக 1.5 அவ்வளோதான். ஆமாம் 1.5 தான், 1.5 தான் இருக்கு. இதில் என்ன இருக்குன்னு தெரியல. ஆனால் ஆக்சரிஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபிஷ் ஆக்சரிஸை தனித்தனியாக பார்க்காம கொஞ்சம் கலந்துரையாடலாம் பார்த்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் சரிங்களா. ஆனால் வெயிட்டாக இருக்குது ஆக்சரிஸ். எப்படி வெயிட் ஆச்சு? அப்போ இது இருக்குன்னு நினைக்கிறேன், ஃபைட்டர் இருக்கும் ஆக்சரிஸே. இது எப்படி இவ்வளோ வெயிட் ஆச்சு? மிஸ்டீரியஸாக வரும். கேமராமேன் டாயி, பேஸ்கெட்மேன் டாயி, இதெல்லாமே உங்களுக்கு தெரியும். வெளியே 120 ரூபா, 100 ரூபாய்க்கு குறைஞ்சி அங்கே தரமாட்டாங்க. பட் நம்ம மட்டும் தான் ஆஃபர் ரேட்டில் இந்த மாதிரி டாய்ஸ் எல்லாமே இன்றைக்கி வரவங்களுக்கு. பேஸ்கெட்மேன் டாயில் ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்குன்னு உணர்கிறேன் என்று நினைக்கிறேன். கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்குன்னு நினைக்கிறேன் பேஸ்கெட்மேன் குவாலிட்டிங்கிற போது 1 minute. ஓ மை காட், பிஞ்சிடுச்சா? பிஞ்சிட்டு இல்லை ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது ஒரு உண்மை. பாக்ஸில் லேசாக ஒரு கும்முன்னு இருக்குது. அதனால் பிரித்தேன், அது ஒரேடே பிரிச்சு. ஸோ வேணா வாங்க, சீக்கிரம் வாங்க. எல்லாமே இந்த மாதிரி தெரியாது, நல்ல பீசஸ் வச்சுருக்கோம். மேல்டால் இருந்தால் அப்படி தான் ஆகும். மேலே போட்டு எத்தனை பேர் அதை நசிக்கிறாங்க. பேஸ்கெட்மேன் ஐயோ போகும். வேண்டாம் அப்படியே காமிங்க, நான் ஜூம் பண்ணி தான் காமிச்சிக்கிறேன். கவலைப்படாதீங்க செய்து ப்ரோ. நான் கரெக்டாக காட்டுவேன். அதை அட்டையோட சேர்த்து வைக்குங்க. வந்துட்டா ஜம்முன்னு வந்துருக்கோம். சொல்கிறேன் ப்ரோ, மேல்டால் இருந்தால் அந்த மாதிரி. சரி சரி. பேஸ்கெட்மேன் டாகி நல்லா இருக்காரு. கொஞ்சம் நல்லா ஜிம்முக்கெல்லாம் போய் ஜம்முன்னு நல்லா இருக்குது சரிங்களா. இதெல்லாம் 80 ரூபா தான். வெளியெல்லாம் உங்களுக்கு 120 ரூபா 150 ரூபாய்க்கு சேல் பண்ணுவாங்க. ஸோ இன்றைக்கி வந்தீங்கன்னா வெறும் 80 ரூபாய்க்கு நமக்கு கடை இருக்கும் சரிங்களா. கொஞ்சம் நல்லா சீக்கிரம் வந்துக்கோங்க, நல்லா இருக்கும். கேமரா டாகி அதே தான். அதே கலர், அந்த ஆரஞ்சு கலரையாவது மாற்றுறாங்களா, ஒரு மஞ்சள் கலராக மாற்றுறாங்களா? மாற்ற மாட்டேங்க. ஆனால் இதுதான் பார்க்க நல்லா இருக்கு. ஆரஞ்சு கலரே போட்டால் நல்லா இருக்காது. வித்தியாசத்தை எப்போவுமே நம்ம கொண்டு வந்துகிட்டே இருக்கும். ஒரு பால் பச்சை கலர், ஒரு கிளி பச்சை கலர் நல்லா இருக்கும். பிங்க் கலர் அற்புதமாக இருக்கும். ஒரு லேடிஸ் வைக்கலாம். லேடி டாய்ஸ்னா பசங்க நல்லா கொஞ்சம் ஆர்வமாக வாங்குவாங்க. அதே டாய்ஸு 8 இன்ச்சு பவுலு எல்லாம் இதே 120 ரூபா கைஸ். நம்ம இன்னைக்கு நாளைக்கு நாளானைக்கு வர எல்லா கஸ்டமருக்கும் 3 நாள் கழிச்சு நீங்கள் வந்துட்டீங்கன்னா என்கிட்ட இருக்காது. இன்னைக்கு நாளைக்குள்ளே வந்துருங்க, அப்போ தான் இருக்கும். ஏன்னா ஒரு லேசாக க்ரௌடியாக தெரியுது, நிறைய பேர் கேட்பீங்க. அது நம்ம தண்ணி போட்டால் ஃபுல்லாக கிளியர் ஆகிடும். தண்ணி இது இல்லை அதில், இதில் லேசாக தண்ணி போட்டால் கிளியர் ஆகிடும். கவலைப்படாங்க. இதெல்லாம் 80 ரூபா தான். சீக்கிரம் வந்துருங்க சடனே. சரி லேசாக கொண்டு போகும். அடுத்து ஏர் பம்பு இன்னைக்கு வர எல்லாருக்குமே மோட்ரு வீனஸ் அக்வா நல்ல பிராண்டடான ஏர் பம்ப்ஸ் எல்லாமே இன்னைக்கு 95 ரூபா தான் இன்னைக்கு வர எல்லாருக்குமே. ஸோ 95 rupees தான். பட் சீக்கிரம் வரணும் சரிங்களா. ஓகே, அடுத்து ட்ரைவர்ஸ் பேக்கெட் ப்ரோ. ட்ரைவர்ஸ் வந்து வெளியெல்லாம் வந்து 15 ரூபா 20 ரூபாய். நமக்கு முன்னே அர்ஜென்ட்டுக்கு வேணுனாலும் நானே 20 ரூபா கொடுத்து வாங்க வேண்டியது இருக்குது. ஸோ எல்லாமே பேக்கெட் 10 ரூபா தான் எங்கிட்டே சரிங்களா. முடிஞ்ச நாள் சீக்கிரம் வந்துக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு 50 பீஸ் தான் வந்துருக்கு. சீக்கிரம் சடஞ்செல்லாம் வந்துக்கோங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எடுத்திருந்தேன் ஒரு 2 ஐட்டம். வர மாட்டேங்க. முக்கியமான பொருள்லாம் கீழே வச்சு நம்ம எப்போவுமே இருக்க பொருளை வச்சா. சரி வாங்க அடுத்த
ருபீஸ் கூட இல்லை. ஆனால் இதுதான் நம்ம உயர்த்தி இருக்கு. ரொம்ப நன்றி. நல்லா இருக்கு. ஸோ இந்த மினி அக்வாரியம்லாம் வெளியெல்லாம் வந்து 300 ருபீஸ் 200 ருபீஸ் மேலே தான். பட் நம்ம வந்து ஃப்ரைடே சாட்டர்டே ஆஃபராக நம்ம வந்து ஜஸ்ட் 180 ருபீஸ்க்கு தரப்போம். சரிங்களா? நீங்கள் ஒரு கிஃப்ட் ஐட்டம்ஸ் ஆகட்டும், உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு நல்ல கிஃப்ட் வேணும் ப்ரோ, கொடுத்தா நல்ல கும்மனுக்கு ஜம்முன்னு கொடுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு இல்லைன்னு வருத்தப்படாதீங்க. செய்து ப்ரோ வரும் எல்லாருக்கும் பரவாயில்லையே அவசரப்பட்டு. ஸோ நல்ல ஒரு கிஃப்ட்டு, இதுவும் ஒரு நச்சு ஒரு சிவப்பு கலர் ஃபைட்டு வாங்கி கொடுத்தீங்கன்னா அப்படி இருக்கும் ஒரு கிஃப்ட்டுக்கு. ஜஸ்ட் 180 ருபீஸாக சட்டு வந்துருங்க. இப்போ காலியாயிடும். ஏன்னா இந்த தடவை மட்டும் கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்துருக்கோம். எனக்கு தெரிஞ்சு ஒரு 8 பீஸ் என்னவோ தான் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி ஒரு டேங்க் லோடு இறக்கணும்னு ஒரு ஆசை. டைமிங் அமையிறதை பொறுத்து தான் இருக்குது. சேத ப்ரோ கையில் தான் எல்லாமே. என்ன செய்யுது, வீடியோ முடிச்சுட்டு மின்னல் வேகத்தில் நீங்கள் பிரித்து போட்டு நான் இதை அப்லோட் பண்ணி அதை நான் ஒரு 30 ஷார்ட்ஸும் அப்லோட் பண்ண அப்புறம் தான் கிளாஸுக்கே சொல்ல போகிறேன். சொல்லிவிட்டு அது வந்து இன்றைக்கி நைட்டுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணணும். அது என்ன செய்ய போகிறோன்னு எனக்கே தெரியல. முக்கியமான பிரச்சனை இதை விற்ற அப்புறம் தான். ஸோ அடுத்து பாருங்க, நிறைய பெரிய சைஸுப்பா. நம்ம ஸ்பாஞ்ச் ஃபில்டர் இருக்குல்ல, ஸ்பாஞ்ச் ஃபில்டரில் பெரிய சைஸ் நல்ல பெரிய ஜம்முன்னு அந்த இருக்காங்க. ஸோ அந்த பெரிய சைஸ் வந்து 180 ருபீஸ். சரிங்களா? ஸோ 180 ருபீஸு செய்துபுரம். ஆனாலும் கொஞ்சம் இதாக தான் இருக்குது. அவ்வளோ நாள் எடுத்து விற்காமல் இருக்கும். நம்ம கடையிலே விற்காமல் இருக்கு. வெளியில் ரேட்டு கூட போடுறாங்க. அவங்களுக்குலாம் எப்படி தான் வியாபாரம் இருக்குது போகிற அப்படி இருக்குங்க எல்லா ப்ராடக்ட்ஸும். அது தனித்தட்டியெல்லாம் கலங்கி ஒரே ஒரு அக்காவை மட்டும் உட்கார வச்சுருக்காங்க. சுற்றி பூரா குட்டியாக இது பரவாயில்ல. ஆனால் மந்த்லி ஒன்ஸ் தான் ஸ்டாக் வரும்னு நினைக்கிறேன். நம்ம அப்படி இல்லை, வீக்லி ஒரு 2 டைம்ஸ் எடுத்தால் தான் நம்ம வண்டியை ஓடும். சரிடா? ஸோ இதெல்லாம் என்ன ரேட்டு வரும்னா இதெல்லாம் ஜஸ்ட் வந்து 160 தான். சரிங்களா? அதை விட ஒரு 20 ரூபா கம்மி. ஆனால் நல்லா இருக்கு பாருங்க, சிம்பிளாக. அதுவே எனக்கு முக்கால்வாசி இடத்த பிடிச்சிருக்கிறோன்னு கவலைப்பட்டீங்கன்னா இது ஓரளவு கால்வாசி தான். பிடிக்கிறது வந்து காலேஜ். ஆனால் நல்லா இருக்கும். இதெல்லாம் ஃபில்டர்ஸ்லாம் நீங்கள் வந்து ஸ்பான்ஸ் ஃபில்டர் வந்து சந்தேகப்படாதீங்க. பார்த்து ஒரு மாதிரி 60 ரூபா பிளாக் கலரில் இருக்காங்க நினைக்காதீங்க. ஜம்முன்னு வேணும்னாங்க. இந்த பெட்டிக்குள்ளேயே இவ்வளோ நாள் இருந்தால் நம்ம எப்போ தான் நம்ம அடுத்த பெட்டிக்கு விடுறோம். இந்த வேலை கை தப்பிச்சு இருங்க ப்ரோ. கீழே இறக்குங்க. அள்ளி வச்சுருங்க ப்ரோ. அவ்வளோதான். ஜனரிக்கு இருந்தாங்கன்னா அவ்வளோதான். வியூவர்ஸ்லாம் ஏற்கனவே 4-5 தடவை ஸ்கிப் பண்ணியிருப்பாங்க இது வரைக்கும். நாளையிலேருந்தே தெரிஞ்சிருக்கேன். இந்த வாருங்க கைஸ், சொல்ல வேண்டிய ஐட்டம்ஸ் எல்லாம் கீழே தான் இருக்குது. அப்படி இருக்குதானா? ஃபிஷ் நட்டு இன்னும் இருக்குது ப்ரோ. இருக்கு கவலைப்படாது. ஸோ ஃபிஷ் நட்டு இதெல்லாமே ஜஸ்ட் 30 ருபீஸ். சரிங்களா? சீக்கிரம் வந்துக்கோங்க. சீக்கிரம் 30 சூப்பர். அடுத்து லைட்டு, சொல்ல வேண்டிய ஐட்டம்ஸ் லைட் இருக்குது. அப்புறம் இந்த ஃபில்டர் சொல்லிட்டேன் உங்களுக்கு. இந்த குட்டி ஸ்பான்ஸ் ஃபில்டர்லாம் வெளியெல்லாம் 120 ரூபா, 100 ருபீஸ் குறைய அவனும் தர மாட்டாங்க. பட் நம்ம வந்து ஜஸ்ட் 80 ரூபா 80 ரூபாய்க்கு தரோம். சீக்கிரம் வந்துக்கோங்க. அப்புறம் கிடைக்காது, போனால் வராது, திரும்பி போனால் பொழுது விடிய என்னவோ சொல்லுவாங்க, தெரியல மறந்துச்சு. 15 வாட்ஸ் இன்டர்னல் ஃபில்டர், இதுவே 250 ரூபா. வெளியெல்லாம் 350 ரூபா 300 ரூபாய் குறைஞ்சி யாரும் தர மாட்டாங்க. பட் நம்ம அடித்து சொல்கிறதே ஜஸ்ட் விட்டு நீங்களும் அடித்து சொல்லாமல் அதே ரேட்டு வாங்கி தருவோம். கவர்லாம் இருக்குது. அதான் என்னன்னு பார்த்தேன். பேக்கிங் கவர் கேட்டிருந்தேங்க, அது வந்துருக்கு. ஸோ டன். ஸோ வந்து லைட்டு, பவுலுக்கான லைட்டுங்க. இதெல்லாம் செம லைட்டு. வெளியெல்லாம் எங்கேயுமே உங்களுக்கு கிடைக்காதுன்னு சொல்ல முடியாது. எங்கள் ரேட்டுக்கு கிடைக்காது. அப்படி கிடைச்சாலும் ரேட்டு கூட தான் கிடைக்கும். பட் கிடைக்கிற நல்ல ரேட்டில் கிடைக்கிற ஒரே இடம் நம்ம கேட்டே விரும்ப தான் கிடைக்கும். எங்கே கிடைக்கும்னா திருநெல்வேலியில் கிடைக்கும். சீக்கிரம் வந்தீங்கன்னா கிடைக்கும். சரிங்களா? கிடைக்கணும்னு தான் சொல்லுங்க. கலர்ஸில் இருக்குது. 80 ரூபா தான். சீக்கிரம் வந்தீங்கன்னா வாங்கிக்கலாம். ஆல்ரெடி நாங்கள் நிறைய ஆன்லைன்லேயே நிறைய பேர் புக் பண்ணியிருப்பீங்க. இப்போ ஆன்லைனில் நாங்கள் நிறைய புக் பண்ணியிருக்கிறோம் ப்ரோ. இப்போ எங்களுக்கு எப்போ ஷிப்மெண்ட்னா செவ்வாய்க்கிழமை கரெக்டாக செய்தப்புறம் வந்து சாப்பிடாமல் தூங்காமல் ஃபுல்லாகவே பேக்கிங் தான். சரிங்களா? செவ்வாய் டு புதன் சாப்பாடு கிடையாது, பாத்ரூம் எதுவுமே கிடையாது. விற்கிறதுக்குள்ளேயே இங்கே இல்லை, இங்கே பேக்கிங் மட்டும் இங்கே இல்லை. சரிங்களா? அதனால் சீக்கிரமாக முடிச்சிட வேண்டிய, நீங்கள் கவலைப்படாதீங்க. ஸோ ஒரு அடி தானே கன்ஃபார்ம் பார்த்துக்கோங்க. கவலைப்படாதீங்க. ஒரு அடி தான் போனதான். ஒரு அடி ஒரு அரை அடி கம்மியாகிடுச்சு. அது ஒரு ஆனால் உங்களுக்கு கலர் சேஞ்சிங் வேணும்னா அப்புறம் நம்ம என்ன செய்ய வித்தியா கட்ட நம்ம ஒரு அடி கைஸ். ஒரு அடி லைட்டு கலர் சேஞ்சிங் லைட்டு நம்ம ஜஸ்ட்டு 190 ருபீஸ் தான் தரப்போம். சரிங்களா? சாதா லைட்டை விட உங்களுக்கு ஜஸ்ட் நான் 10 ருபீஸ் தான் போட்டிருக்கேன். கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரிங்களா? ரொம்ப அற்புதமான லைட். வாங்கிட்டு நல்லா இருக்குது, ரொம்ப நன்றி ப்ரோ, இமான் ப்ரோ அப்படின்லாம் நீங்கள் எனக்கு சொல்ல வேண்டாம். சரிங்களா? வாங்கிட்டு மட்டும் போங்க. விற்க வேண்டிய கடமை. உங்களுக்கு ஆஃபர் ரேட்டில் கொடுக்குறேன். அவ்வளோதான். சரி, ஒரே ஒரு தடவை ரொம்ப நாள் ஆச்சு இந்த கவரை பார்த்து. ஒரே ஒரு தடவை பார்த்துக்கிறேன். 180 ருபீஸ். 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 180 ருபீஸ்
இருக்கு பாருங்க. நம்ம ஆன்லைன் அனுப்பும்போது இதாங்க ஜம்முன்னு இருக்கும். வந்துட்டு எவ்வளோ நாள் ஆயிடுச்சுல ஒரு கட்டி பார்ப்போமா. சரி, அந்த பிரச்சனைகள்லாம் முன்னாடி நான்லாம் கேரளா இல்லைங்க, கோயம்புத்தூரில் ஒரு ஃபேக்ட்ரி உண்டு. அந்த ஃபேக்ட்ரியில் வந்து ஒரு 15 கிலோ 20 கிலோனாலே அவர் வந்து எனக்காக அந்த சைஸ் அவரே கஸ்டமைஸ் பண்ணி எனக்காக செஞ்சு கொடுப்பார் அவர். பட் இப்போ நாங்களே 1 கிலோ 2 கிலோன்னு பிச்சு எடுத்துக்கிட்டு வந்துட்டு இருந்தோம். பட் இப்போ ஓரளவு ஒரு 6 கிலோ அனுப்பியிருக்காங்க. ஆஃப்டர் லாங் டைம் கட்டி பார்க்குறோம். ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. அந்த டேங்க் லீக் ஆகுது. இந்த டேங்க் அந்த டேங்க் என்ன ப்ரோ ஆச்சு? தெரில, உடச்சிட்டிங்களா? நான்லாம் உடைக்கல. சரி ப்ரோ, உடச்சிட்டிங்களா ப்ரோ? எனக்குன்னே எனக்கு இன்ப அதிர்ச்சியாக தான் வருது. எப்போவுமே நல்லா இருக்கிற வண்டி இன்னைக்கு பார்த்து பஞ்சர் ஆச்சு. நாள் வரைக்கும் நம்ம வண்டி பஞ்சர் ஆனதில்லை, இன்னைக்கு அவ்வளோதானா? அவ்வளோதான் ப்ரோ. அதில் அவருக்கு கவர் தான் இருக்குது. நீங்கள் நேரில் வாங்குங்க, நிறைய இருக்குது நம்மகிட்ட ஆக்சரிங்க. இதுவும் வீட்டாக தான் இருக்கும். இன்னைக்கு வந்து ஸ்பெஷலே ஃபைட்ரு தான். இன்னைக்கு வந்து ஃபைட்டு தான் சரிங்களா. இன்றைக்கி வந்து தரமான இதே ஃபைட்டு தான் சரிங்களா. ஏன் இமான் ப்ரோன்னா லைக் நான் ரொம்ப நாள் ஆயிடுச்சு இந்த பிரச்சனைக்கு முன்னாடி, அதுக்கும் ரொம்ப நாள் முன்னாடி தான் நான் வந்து நிறைய பீசஸ் எடுத்து நான் இருக்கேன். லைக் நம்ம மேலே வந்து ஃபார்ம் இருந்ததுன்னு ஒரு தைரியமாக நான் வந்து நிறைய எடுப்பேன். ஸோ நம்ம ஒரு குட்டை மாதிரி தேங்கிடுச்சு, அதில் நம்ம பாட்டில்ஸ் எடுக்கணும் இல்லையா. அப்போ நான் ஒரு 400 500 600 அந்த மாதிரி ஃபைட்டர்ஸ்லாம் எடுத்துருக்கேன் பீசஸ். அவ்வளோ பீசஸ் எடுத்த அப்புறம் ஆஃப்டர் லாங் டைம் நம்ம இப்போ தான் நான் ஒரு 250 பீஸ்க்கே வந்திருக்கிறேன். ஸோ இதில் என்ன ஒரு ஆஃபர் போட போகிறீங்கன்னா எல்லாமே பெரிய பெரிய சைஸ் ஃபைட், பெரிய பெரிய சைஸு. பேரை வாங்குறவங்களுக்கு ஜஸ்ட் 110 ருபீஸாக தான், 110 ரூபாய்க்கு உங்களுக்கு ஒரு ஃபுல் மூன் பேர் வரப்போகுது. இது வந்து ஆன்லைனுக்குமே அவைலபிளாக இருக்குது சரிங்களா. நான் வந்து குரூப்பில் அப்டேட் பண்ணுறேன், கொஞ்சம் நான் ஃப்ரீ ஆகிட்டு உங்களுக்கு குரூப்பில் அப்டேட் பண்ணுறேன். ஆர்டர் எடுக்கிற டைமில் நான் சொல்கிறேன், எல்லோரும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த ஆன்லைன் கஸ்டமர்ஸ் மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு தனியாக நான் உங்களுக்கு நல்ல நல்ல ஆஃபர்ஸாக போடுறேன். இதில் என்னெல்லாம் உங்களுக்கு ஆன்லைனில் இருக்குதுன்னு நான் தனியாக நம்ம குரூப்பில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆன்லைன் கஸ்டமர் தான் யார் இருக்கணும்னா வெளியூர் கஸ்டமர், திருநெல்வேலி தவிர்த்து வெளியூர் இருக்குங்க. திருநெல்வேலியில் இருந்தீங்கன்னா ஷர்ட் புட்டுன்னு கடைக்கு வந்துடுங்க. திருநெல்வேலியில் இருந்துக்கிட்டே ஃபோன் அடிச்சுட்டு இருக்காங்க. இன்றைக்கி நான் சொல்லியிருக்கேன்னா இன்றைக்கே வந்துடுங்க. வீடியோவில் நான் காட்டுறேன், முடிஞ்ச லெவலில் முக்கிய நான் திணறி இப்படி காட்டிக்கிட்டே இருக்கிறேன் உங்களுக்காக சரிங்களா. ஸோ ஏகப்பட்ட பெரிய பெரிய சைஸ் ஃபைட்டர்ஸ் சரிங்களா. ஸோ மொத்தம் 250 பீஸ் எடுத்துருக்கோம். ஸோ இது எல்லாமே இன்றைக்கி வரக்கூடிய எல்லாருக்குமே பேர் ஜஸ்ட் 110 ருபீஸ் தரப்போகிறோம். ஃபைட்டர் மட்டும் 80 ரூபா தான் சரிங்களா. பெரிய சைஸ் சரிங்களா. பேராக எடுத்திங்கன்னா உங்களுக்கு லாபம். ஸோ அதனால் முடிஞ்ச லெவலில் பேராகவே எடுக்க பாருங்க. நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. லைக் பாரு 250 பீஸ். 4 பீஸ் எடுத்து போச்சு. சரி நமக்கு நடக்காத சோதனையா. ஸோ அடுத்து பாருங்கள் ஏகப்பட்ட பீஸுங்க. செத்து போன அந்த 4 பீஸை பார்த்தா நம்ம வாழ முடியாது செய்துருக்கோம். உயிரோட இருக்க எத்தனை பீஸை பார்த்தா தான் வாழ முடியும். ஸோ ஜஸ்ட் 80 ருபீஸ் தான். பட் சீக்கிரம் வந்துடுங்க. நல்ல குவாலிட்டி. வெளியெல்லாம் கன்ஃபார்ம் 150 ரூபா 200 ரூபா. சில கடைகளில் இந்த மாதிரி கலெக்ஷன் இருக்காது சரிங்களா. திருநெல்வேலியில் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் உங்கள் ஊரில் தான் இது கிடைக்குது பிறகு நான் தெருவிலேயே வாங்கிக்கிறேன் அந்த மாதிரிலாம் பாடிக்கிட்டு இருக்கக்கூடாது கமெண்ட்டில். டன். ஸோ முடிஞ்ச அளவில் சீக்கிரம் வந்துடுங்க. 250 பீஸுங்க. இது ஒரு ஆசி கொட்டி பார்ப்போன்னு ஃபீமேலை காணும். இன்னும் வேணும் ப்ரோ. எல்லாமே ஜோடியாக தான் வேணுமா? இல்லையா வந்துடும். ரொம்ப நாள் ஆயிடுச்சு கேஸ். அதை கொட்டி பார்ப்போம். ஏன் ப்ரோ அந்த ஃபைட்டரை போட்டு டார்ச்சர் பண்ணுறீங்கன்னு கேட்குறேன். நாங்கள் அந்த ஃபைட்டருங்களுக்காக எவ்வளோ செஞ்சுருக்கேன் கேட்குவாங்க. ஒன்றும் இல்லை, என்ன செஞ்சேன்னு கேட்குறீங்களா? வியாபாரம் பண்ணுறேன் அவ்வளோதான் செய்ய முடியும். அதுங்க ஒரு நல்ல இடத்துல கரை சேர்க்குறேன். அதனால நம்ம என்ன செய்ய முடியும்? சரி செய்து ப்ரோ. ரெக்கார்டிங்கில் இருக்குல்ல, அது ரெக்கார்டில் தான் இருக்குது. அது ஒரு ட்விஸ்ட் ஆகும். இப்போ நம்ம பல்ல காட்டுவோம். நான் எடிட்டிங்கில் போய் உட்கார்ந்த அப்புறம் ஒன்றும் ஆடியாக இருக்காது, இல்லை வீடியோவில் பாதி இருக்காது, இல்லை ஹேங் ஆகிட்டு இருக்கும். ஏதாவது ஒரு பிரச்சனை இருங்க, பார்த்துக்கோங்க. என்னாச்சு? லைட்டில் பேச முடியும். அதான் நான் சொன்னேன் இல்லையா, அதான் பிரச்சனை. ஸ்டாப் ஆயிருக்கு அப்படியா? ரெக்கார்டிங் ப்ளீஸ் வெயிட் அ மொமெண்ட். எவ்வளோ நேரம்? என்னதான் ப்ரோ செய்யுது? ஏதாவது ஒரு வழிபடுத்து முடியல. சரி, இது எது ஸ்டோரேஜ் எதுவும் கம்மியாக இருக்கிறது
என்கிட்ட மொத்தம் 32 தான். 32 தான். ஸ்டோரேஜ் இருக்கா தெரில. ஃபில் பண்ணி கொண்டு வந்தீங்களா? இல்லை இருக்கு, ஸ்டோரேஜ் இருக்கும். என்னடா நீங்கள் எப்போ ஸ்டாப் ஆச்சு? நான் சொன்னோன்னே நான் இந்த மாதிரி தான் ஏதாவது ஏற்றிக்கணும் கைஸ். ப்ரோ அது கிடையாது. அது தெரியுது, பட் ஆனால் அதுக்கு ஓப்பன் ஆக மாட்டேங்கிறோம். நான் என்ன செய்யறேன்? ஆச்சா 9 நிமிஷம் ரெக்கார்ட் ஆகிருக்கு. அதில் எத்தனை நிமிஷம் போய்ட்டுருக்கு தெரியல. சரி விடுங்க, டன். சரி ட்விஸ்ட் எதாவது வந்தால் தான் ஓரளவு நமக்கு நல்லாயிருக்கும். எதனால் ரெக்கார்டு ஸ்டாப் ஆச்சுன்னு தெரிஞ்சால் தான் நமக்கு அடுத்து ரெக்கார்ட் ஆகாமல் சரி ரெக்கார்ட் பண்ண முடியும். சரி விடுங்க. ஸோ 250 பீஸ் போய்ட்டுருங்க. ஸோ முடிஞ்ச நாளில் கேமராவில் இருக்கிற ஆடியோ கேவலமாக தான் இருக்கும். ஏதாவது முன்ன பின்ன ஆடியோஸ் இருந்தால் மன்னிச்சிருங்க. நான் கூடிய சீக்கிரம் எல்லாத்தையும் சரி பண்ண பார்க்குறேன், கவலைப்படாதீங்க. டன். 250 பீஸ். இந்த இது ஃபுல்லாகவே ஃபைட்ருங்க. எவ்வளோ ஃபைட்ரு இருக்குது பார்த்தீங்களா? அழகழகாக இருக்குங்க. அதே கோல்டுங்க. அக்வாரியம் பொறுத்தளவில் இதுதான் கோல்டு. எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்களா? சூப்பரு. நல்ல சைஸு, நல்ல கலரேஷன்ஸு. 80 ரூபாய்க்கு இதை யாருமே தரமாட்டாங்க திருநெல்வேலியில். பட் நம்ம இன்றைக்கி பீஸ் 80 ரூபா தான். ஜோடியாக எடுத்திங்கன்னா 110 ரூபாய்க்கே தரோம். சீக்கிரம் வந்துடுங்க. ஆன்லைனுக்கு இருக்குது, கவலைப்படாதீங்க. நான் சொல்கிறேன், வெயிட் பண்ணிக்கோங்க சரிங்களா? நம்ம நேரத்துக்கு கொஞ்சம் ஹீட் ஆனாலும் ஆயிரும். நல்லபடியாக இருந்துக்கோங்க. வந்துடுறேன். டன். ஈஸியாக சொல்லிடலாம் ப்ரோ, கேமரா பிடிச்சிக்கிட்டு முடிய மாட்டேங்குது. கைஸ், அடுத்து மீன் தான். என்ன மீனாக இருக்குன்னு பார்ப்போம். மீனா இல்லை மீன். சபா எனி டிஃப்ரெண்ட் ஃபிஷ்ஷஸ் எதாவது இருந்தால். ஏய் வாவ், அட்டகாசம், அபாரமாக இருக்குது. ஸோ வந்து மாலிஸில் பெரிய சைஸாக இருக்குங்க. எப்போவுமே மாலிஸ் வர்றது என்ன ப்ரோ? எப்போவுமே அதே தான், நீங்கள் எடுக்கிறது அதே தான் நினைப்பீங்க. கை மறைக்கி முடியல, லேசாக ஸ்டாண்ட் வச்சுக்கிட்டேன். ஸோ பீஸ் வருமே 5 ரூபா தான் சரிங்களா? பட் சீக்கிரம் வரணும். முடிஞ்ச நாள் சீக்கிரம் வந்துக்கோங்க. நாங்களும் சீக்கிரமாக பிரித்து போடணும். காற்று இறங்கிடுச்சு. ஐயோ டன். இப்போ கரெக்டாக இருக்கும். டன். ஸோ அடுத்து சைஸ் ப்ரோ ரெக்கார்டிங்கில் இருக்குல்ல ப்ரோ, கேமரா லேசாக பார்த்துக்கோங்க ப்ரோ. அது வேறு அப்புறம் காமெடி ஆயிரும் ப்ரோ. எனக்கு ட்விஸ்ட் ஆயிரும் ப்ரோ. ட்விஸ்ட்டாக வந்துடும் அப்புறம். ஸோ மாலிஸ் இதுவுமே பீஸ் 5 தான். சீக்கிரம் வந்துக்கோங்க, கடைன்னு வாங்க. ஸோ வந்து ஏன் அப்படின்னாக்கா நீங்கள் முடிஞ்ச லெவலில் சீக்கிரம் வந்தீங்கன்னா தான் உங்களால் ஓரளவு கலெக்ஷன்ஸ் வந்து பார்க்க முடியும். நீ என்ன ப்ரோ சொன்னதே சொல்கிறீங்களேன்னு அசால்ட்டாக நினைக்கக்கூடாது, மிஸ் பண்ணிட்டு வருத்தப்படக்கூடாது. அதுக்கு தான் நான் சொல்கிறது. ரெக்கார்டிங் பார்த்துக்கிட்டேன் நமக்கு உஷாராக இருக்கணுங்க. ஏய் வாவ், அட்டகாசம். கிசிங் கௌராமி. ஸோ வந்து ஜஸ்ட் 25 தான் சரிங்களா? பீஸே 25 ருபீஸ் தான். பட் சீக்கிரம் வரணும். நானே இதை 40 ரூபாய்க்கு விற்றுருக்கிறேன். ஸோ அதனால் முடிஞ்ச நாளில் சீக்கிரம் வந்தீங்கன்னா இன்றைக்கி நாளைக்கு எல்லா மீன்களோடையும் போட்டுக்கலாம் சரிங்களா? ப்ராப்ளம் இருக்காது. கிசிங் கௌராமி. ஸோ நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும், அட்டகாசமாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணாதவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்கள் கவரில் தெரியவே மாட்டேங்கன்னா அது 4-5 கவர் இருக்குது. அதில் நான் எப்படி காட்டுறது உங்களுக்கு? ஸோ அதனால் நீங்கள் கூகுள் போய்ட்டு கிசிங் கௌராமின்னு அடித்து அது இதானா அப்படின்னு ஒரு அசியூமில் வந்துக்கோங்க சரிங்களா? டன். ஸோ அடுத்து பாருங்கள், கிசிங் கௌராமி. அற்புதமான கிசிங் கௌராமி. ஸோ முடிஞ்ச நாளில் சீக்கிரம் வந்துக்கோங்க. பீஸ் 25 ருபீஸ் தான். உங்களுக்கு வெளியில் நானே 40 ரூபாய்க்கு விற்றுருக்கிறேன். அதே டைலாக் சொல்லக்கூடிய அற்புதமான திறமை எங்களுக்கு தான் இருக்குது சரிங்களா? பீஸ் 40க்கு நான் விற்றுருக்கிறேன். ஆனால் இன்றைக்கி மக்களுக்காக நம்ம வந்து 25 ருபீஸ் தரப்போம். மக்களுக்காக கேடி அக்வேரியம் வந்து மக்களுக்காக. ஏதோ வரமாட்டுக்கு விடுங்க. அன்றைக்கி நல்லா சொன்னானே, இன்றைக்கி வரமாட்டுக்கு. சரி டன் கைஸ், இதே மாதிரி நம்ம 15 பெட்டியும் ஒன்றா பிரித்து பொறுமையாக போனால் தான் நாளைக்கு ஆகும். வெயிட் பண்ணும். பார்த்தீங்களா உள்ளே அடுத்து யாரை ஃபோன் அடிக்காங்க கைஸ். ஃபோன் அடிக்கிற நேரமெல்லாம் எடுக்காத அளவுக்கு நீ பிஸியான ஆளாடான்னு கேட்பீங்க. பார்த்தீங்களா, இங்கே ஃபோன் அடிக்கி நான் இங்கே வேலை பார்த்துட்ருக்கேன். இதே மாதிரி தான் ஒரு நேரமும் எனக்கு ஆயிடுது. அதனால தான் நம்ம வந்து நம்பர் கொடுக்க பயப்படுறோம். நாங்கள் வந்து கடைக்குன்னு ஒரு நம்பரு, ஆன்லைனுக்கு ஒரு நம்பர் நான் வச்சுட்டு நான் உங்களுக்கு எல்லாருக்குமே தரேன், கவலைப்படாதீங்க. அது வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா? டன். என்ன குட்டிக்கிட்டியாக நிறைய இருக்குது. ஓ மை காட் கைஸ், சூப்பர். இப்படி இருக்கணுங்க ஒரு அன்பாக்சிங்னா இதுதான் சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு அன்பாக்சிங்கு வரேன். முக்கியமான நேரம் ரெக்கார்டிங் எதாவது கட் ஆகும் நம்ம நேரத்துக்கு.
கடவுள் வந்து எப்படின்னா இம்மான் சிரிச்சுக்கிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்பாரு. ஆமாம் கடவுளே ஏதோ இப்போ தான் சிரிக்கேன் அப்படின்னா, சரி அப்போ இந்த பிரச்சனை வச்சுக்கோ, இந்த வச்சிக்கோ அப்படின்னு ஒரு பிரச்சனை ஒன்று தந்துடுறாரு. அன்றைக்கி அப்படி தான் கிட்டத்தட்ட 13 நிமிஷமாக 40 நிமிஷம் மேலேங்க வீடியோ சுத்தமாக போயிடுச்சு. என்னால் எவ்வளோ ரெக்குவா அது இதுன்னு நானும் கர்மம் என்ன. ஓ மை காட், சூப்பராக இருக்குங்க ஷ்ரிம்ப்பு, அட்டகாசமான குவாலிட்டி. சரிங்களா, நான் கூட குவாலிட்டி கொஞ்சம் கம்மியான்னு நினச்சேன், பட் எல்லாமே செரி ஷ்ரிம்ப்ஸ் அளவுக்கு நல்ல ஒரு திக்கான ரெட் கலரில் இருக்குது. சரிங்களா, ஸோ இந்த ஷ்ரிம்ப்ஸ்லாம் என்ன ரேட்டு போகிறோன்னா பீஸ் ஜஸ்ட் 35 பைசா. பட் சீக்கிரம் வரணும், இதில் நிறைய கலர்ஸ் நம்மகிட்ட வந்திருக்கு இப்போ. பட் பீஸ் வந்து 35 பீஸு. சீக்கிரம் வந்துடுங்க. ஜோடி 70 ரூபாய்க்கு கொஞ்சம் கம்மி தான், அதாவது லைக் அளவு வந்து கம்மியாக தான். என்னது ப்ரோ, சோழி முடிஞ்சிட்டு போகிறோம், அவ்வளோதானே, நம்மளை முடிச்சு விட்டீங்க போங்க. செனகல் சப்பிடுச்சு. சரி விடுங்க, சப்பன செனகல்னு ஒரு பேர் வச்சிடலாம் இதுக்கு. 4 பீஸா? அதாவது லைக் செனகல் வந்து அதான் நான் சொல்லலை. வீர் இருக்கா? ஆமாங்க, செனகல் போயிட்டு பாருங்க. இப்போ தான் லீக் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் ப்ரோ. ஏன்னா எடுக்கும் போது நமக்கு லீக் இல்லைல்ல. எப்படி லீக் ஆச்சுன்னு தெரியலையா? சரி பார்ப்போம், உயிர் இருக்குன்னு பார்ப்போம் கைஸ், கவலைப்படாதீங்க. முடிஞ்ச நாள் எனக்கு தெரிஞ்சு சென்னைகளை காப்பாற்றிடலாம். இருக்கு 1-2 பேர் செத்துட்டாங்க நினைக்கிறேன். உள்ளே போங்கடா கைஸ். இயர்லி ரெண்டு உயிரோடு இருக்குது, 2 உயிர் இல்லாமல் துடிச்சிக்கிட்டு இருக்கு, அவ்வளோதான் டன். சரி வாங்க அடுத்து ப்ளூ ஷ்ரிம்ப்ஸு. பிளாக் ஷ்ரிம்ப் இருக்கான்னு பார்த்துக்கிறேன். அப்போ பிளாக் இதுக்குள்ளே தான் கிடக்கு. சரிங்களா, ஸோ ப்ளூ பிளாக் ரெண்டுமே ஒன்றா தான் வந்திருக்கு. சூப்பராக இருக்காங்க. சைஸ் வந்து இது கொஞ்சம் நல்லா பெருசாகவே இருக்குங்க. பட் முடிஞ்ச நாளில் சீக்கிரம் வந்துக்கோங்க. இதுவுமே அதே ரேட்டு தான், ரேட்டு தான் டிஃப்ரென்ஸ்லாம் கேட்க வேண்டாம். இதுவுமே சேம் 35 தான். சரிங்களா, ப்ளூ பிளாக் ரெண்டுமே இருக்குது. முடிஞ்ச நாளில் சட்சன்னு வந்துக்கோங்க. ஏன்னா இது வந்து டேரக்ட் கஸ்டமரே கிடக்கிறதுன்னு வாங்கிட்டு போயிடுவாங்க. வரவங்கெல்லாம் 30 பீஸ் வேணும், 20 பீஸ் வேணும், அந்த மாதிரிலாம் வருவாங்க. பட் முடிஞ்ச அளவில் சீக்கிரம் வந்துக்கோங்க, நான் அவ்வளோதான் சொல்லுவேன். நேரில் வரவங்க கொஞ்சம் கால் பண்ண வேண்டாம், கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நேரில் பார்த்துட்டிங்கன்னா உடனே வந்துடுங்க. நம்ம பிரானா வந்து நிறைய பேர் வாங்கியிருப்பீங்க. ஸோ அந்த பிரானா பேக்கும் இருக்குல்ல, பேக்கு ஃபிஷ், அதில் வந்து ஆல்பினோ சரி கொஞ்சம் எங்களுக்குலாம் நல்லாயிருக்கும். ஏன்னா பிரானாவில் நிறைய பேர் வாங்கினீங்களே, ஸோ அது கூட போடுற மாதிரி எனக்கு நல்ல ஒரு நறுக்குன்னு ஒரு மீன் வேணும்னு நினைப்பீங்க. பட் இந்த ஆல்பினோ பேக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரிங்களா, எப்படி இருக்கு பாருங்கள், கண்ணெல்லாம் சிவப்பா, அதே பேக்கு தான், உங்களுக்கு ஜம்முன்னு இருக்கும். சரிங்களா, இது எல்லாமே இன்றைக்கி ஆஃபர் ரேட்டு பீஸ் 40 ரூபா தான். பட் சீக்கிரம் வரணும், கம்மியாக தான் இருக்குது குவான்டிட்டி. லைக் ஒரு 10 பீஸோ நம்ம தான் எடுத்துருக்குறோம். சீக்கிரம் வந்துக்கோங்க. ஆல்பினோ பேக்குள்ளேயே ஆல்பினோ ரொம்ப அற்புதமான ஃபிஷ்ஷு, செம்மையாக இருக்குப்பா. ஸ்வாட்டேலு பீஸ் வந்து நியர்லி நல்ல சைஸாக இருக்குது. உங்களுக்கு வந்து நல்ல ப்ரீடிங் சைஸு, நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது. ஸோ இது எல்லாமே பீஸ் ஜஸ்ட் 20 ருபீஸ் தான். பட் சீக்கிரம் வரணும், இதுவுமே லிமிட்டட் ஸ்டாக்காக தான் இருக்குது நம்மகிட்ட. ஸோ அடுத்து பாருங்கள், சீப்ராஸில் எல்லோ சீப்ராஸ், இதெல்லாமே பீஸ் வந்து 7 ரூபா 50 காசு. சரிங்களா, ஜோடி வந்து 15 ரூபா. பட் சீக்கிரம் வந்துருங்க, இதுவுமே லிமிட்டட் தான். எல்லாமே கொஞ்சம் லிமிட்டடாக தான் வந்திருக்கு. பேண்டா மாலிஸுங்க. ஸோ பேண்டா மாலியெல்லாம் வெளியெல்லாம் உங்களுக்கு ஜோடியே 40 ரூபா 50 ரூபா சொல்லிடுவாங்க. நல்ல திக்னஸான கலர், நல்ல குவாலிட்டி. இதை வந்து நம்ம ஜஸ்ட் வந்து பீஸாக 10 ருபீஸ் தான் தரோம். சீக்கிரம் வரணும். சரிங்களா, சீக்கிரம் வரணும்னு ஏன் ப்ரோ சொல்கிறீங்கன்னா, நீங்கள் நேரில் வந்து பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும் நான் எதனால் அதை சொல்லிக்கிட்டே இருக்கேன்னு. என்ன செய்யுது ப்ரோ, அந்த ப்ரோ உங்களை சொல்லக்கூடாதுங்க, என்னையே சொல்கிறாங்க ப்ரோ, வித்துருதுன்னு என்னை சொல்கிறாங்கங்கிறீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க ப்ரோ, ஆனால் உட்காந்துக்கோங்க, நான் கொஞ்சம் இதை முடிச்சுக்கிறேன். எப்போ லீக் ஆச்சுன்னே பார்க்கலையா ப்ரோ? ஆமாம் ப்ரோ, அவ்வளோ தூரம் போகணும், அதுக்கு தான் சார். இன்னும் ஒரு ½ அன் ஹவர் இல்லை 40 மினிட்ஸ் கழிச்சு வாங்க, கரெக்டாக இருக்கும். கரெக்டாக இருக்கும். அப்புறம் கரெக்டாக இருக்கும். ஒரு மணி நேரம் கழிச்சு இல்லை ஒரு 2 மணி நேரம்னா நீங்கள் ஃப்ரீயாகவே பார்த்துலாம். கொஞ்சம் எல்லாம் பிரித்து போட்டு வச்சுருப்போமா கடைன்னு. புரியல என்ன ப்ரோ? அது சொல்ல முடியாது தான். சரி நீங்கள் வந்துருங்களேன், சீக்கிரம் வந்துருங்க, வெட்டி எடுத்துரும். டன் கைஸ். எத்தனாவது பெட்டியாக இருக்குன்னு தெரியலையே. 1 2 3 4 5 6 7, அது 2 பேக்கை தவிர்த்து நம்மகிட்ட 13. 7லேருந்து ஒரு 13 லெஸ் பண்ணால் 6. சரி விடுங்க, எதுக்கு போட்டுருக்கேன் எனக்கு நம்ம மேக்ஸில் இருந்து ஆகிப்போச்சு. ஸோ முடியலடா உங்களோட.
சரி கைஸ். வாவ், அட்டகாசமாக இருக்குது. அசத்தலாக உள்ளது, அட்டகாசமாக இருக்குது, நறுக்குன்னு இருக்குது. எப்போவும் நம்ம எடுக்கிற பெரிய சைஸ் கோய் கார்ப்பு. ஸோ நல்ல பெரிய சைஸாக இருக்குது ப்ரோ. வீல்டெயில் வேறு இருக்குது. இதெல்லாம் என்ன ரேட்டு ப்ரோ போடுறீங்க? பீஸ் வெறும் ஒரு 25 ரூபா போட்டுருக்க மாட்டீங்க, பீஸ் ஒரு 30 ரூபா போட மாட்டீங்க அப்படின்னு கேட்பீங்க. ஆனால் 10 ரூபாய்க்கு நாங்கள் தரோம் சரிங்களா. பீஸ் வெறும் 10 ரூபா. இன்றைக்குள்ளே வரணும். என்ன ப்ரோ இப்படி அதிரடியாக ஆஃபர் போட்டால் நாங்கள் எப்படி வரதுன்னா சீக்கிரம் வரணுங்க, வேறு வழியே கிடையாது. ஸோ முடிஞ்ச நாளில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். திருநெல்வேலி ஃப்ரெண்ட்ஸ்லாம் உடனே ஷேர் பண்ணி விடுங்க. இதை ஜஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சா உடனே போட. இந்த மீன் வந்து செம்ம கம்மி ரேட்டில் கொடுக்குறாங்க. உடனே போய்ட்டு வாங்கிக்கோ, இல்லைனா காலியாரும் சொல்லிட்டே இருக்கிறாங்க. முடிஞ்ச அளவில் சீக்கிரம் வைக்கணும் சொல்லுங்கள், அப்போ தான் வர முடியும் சரிங்களா உங்களால். தென் நம்ம உள்ளே போக முடியுமான்னு தெரியல. கடைக்குள்ளே எல்லோரும் பறந்து தான் போகணும்னு நினைக்கிறேன். சீக்கிரமாக போகணும் ப்ரோ. ஸோ கொய்க்கார்ப்பு பீஸ் 10 நல்லா இருக்குங்க. ஆனால் வாழ்க்கையில் இப்படி ஒரு குவாலிட்டியாகவே அனுப்பிட்டு இருந்தால் நம்ம என்ன செய்யணும் சொல்லுங்கள். ஒன் டைமாவது குவாலிட்டி கம்மியாக அனுப்புவாங்கன்னு பார்க்குறேன். பட் இந்த கொய் மட்டும் குவாலிட்டி கூடயாகவே வருது பாருங்கள். உண்மையிலே அட்டகாசம். மிஸ் பண்ணிட்டீங்கன்னா லாஸ் உங்களுக்கு தான் சரிங்களா. ஸோ திருநெல்வேலி கஸ்டமரு, இந்த ஃபிஷ் ஹாபிஸ்ட்டு திருநெல்வேலியில் இங்கே ஹாபிஸ்லாம் இருப்பீங்க இல்லையா, உங்களுக்கு மிஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு அன்லக்கி, அவ்வளோதான் சொல்லுவேன் சரிங்களா. ஏன்னா குவாலிட்டி அந்த மாதிரி இருக்குது. வேறு மாதிரி வருமா, வேறு மாதிரி ஒர்த்து. செமையாக இருக்குங்க. ஸோ பெரிய சைஸு கோல்டு ஃபிஷ். இதெல்லாம் என்ன ரேட்டுன்னு நினைக்கிறீங்க செய்து ப்ரோ? ப்ரோ அப்படி சொல்லக்கூடாது. நீங்கள் என்ன அப்படி ப்ரோ சொல்கிறீங்க? நீங்கள் எவ்வளோ ப்ரோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? நான் 30 ரூபா 40 ரூபா சொல்லிட மாட்டாங்க, வெளியே சொல்லுவாங்க ப்ரோ. பட் நம்ம ரேட்டு இன்றைக்கி வரக்கூடிய எல்லாருக்கும் 25 ரூபாய்க்கே தரோம் சரிங்களா. பீஸ் வருமே 25 ரூபா. பட் சீக்கிரம் வரணும் சரிங்களா. 20 ரூபாய்க்கு நீங்கள் எந்த கடையில் போய் இந்த சைஸ் வாங்கினீங்க? அவன் நம்ம கடையில் வாங்குவீங்க ப்ரோ. அவன் சின்ன சைஸு அவனுக்கு 30 ரூபாய்ங்க. நீங்கள் வேறு காமெடி பண்ணிட்டு இவ்வளோ பெரிய சைஸு பீஸ் வருமே 25 ரூபா சரிங்களா. சீக்கிரம் வந்துடுங்க. ஆனால் கொய்க்கார்ப்பான செம்ம குவாலிட்டி, மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன் ப்ரோ அகைன் அண்ட் அகைன் சொல்கிறீங்கன்னா நான் ஒரு நிமிஷமும் எடிட் பண்ணுவேன்னா அதுக்கு கரெக்டாக இருக்கும் சரிங்களா. டன் சூப்பராக இருக்காண்ணா, நல்ல கலரேஷன்ஸு. உண்மையிலே கொய்னா இப்படி தான் இறக்கணும். ஆனால் இந்த தடவை ஸ்டாக் வர்றதுக்கு ரொம்பவும் லேட் ஆகிடுச்சு, அதை மன்னிச்சிக்கோங்க. ரொம்ப லேட் ஆகிடுச்சு. லைக் வந்து மணி 1 ஆகிட்டோம். 12 ப்ரோ, ஒன்றும் ஆகலை. ஓகே டன். ஸோ வந்து ஏன்னா 1 மணிக்கு வந்துருங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் குரூப்பில். ஸோ ஆனால் அதுக்குள்ளேயும் பிரித்து போட்டுடலான்னு ஒரு நம்பிக்கையில் சொன்னேன். டன் பிரித்து போட்டுடலாம். என்ன செய்யுது ப்ரோ, இந்த தடவை தொட்டி வரல, லேட் ஆகிட்டு, வீடியோ வரதுக்கு லேட் ஆகிட்டு, இந்த மாதிரி எதாவது காரணம்னா செய்து ப்ரோ வந்து சட்டையை பிடிச்சிக்கோங்க, எங்களுக்கு பிரச்சனை இல்லை. என்ன செய்யுது ப்ரோ, செய்து ப்ரோ தான் காரணம் அப்படின்னு நான் ஓடிக்கிட்டே இருப்பேன். டன். இப்போ அடுத்து ஆஹா, இதோ நடுசில் ஒரு கவர் இருக்குது. சரி, ஒரு சின்ன கன்ஃபியூஷன் ஆகி போச்சு. அப்புறம் காட்டினேன் இல்லையா ப்ளூ ஷ்ரிம்ப், அது பிளாக் ஷ்ரிம்ப்பு. ஸ்ட்ரெஸ்ஸில் கொஞ்சம் கலர் கம்மியாடுறாங்க இங்கே, நம்மளை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க. இதுதான் ப்ளூ, எலக்ட்ரிக் ப்ளூ. அற்புதமான கலர்ஸ், 3 கலரில் ஷ்ரிம்ப் வந்திருக்கு. எல்லாமே பீஸ் 35 ரூபாய்க்கு. இன்றைக்கி நாளைக்கு இருக்குமான்னு தெரியாது. சீக்கிரம் வந்துருங்க, அவ்வளோதானே சொல்லுவேன். சீக்கிரம் வந்தீங்கன்னா இருக்கும். ஆனால் நல்ல சைஸுங்க ஷ்ரிம்ப். இந்த தடவை மிஸ் பண்ணிடாதீங்க, பார்த்து கவனமாக போட்டுருங்க. என்ன செய்து ப்ரோ. ஸோ 3 ஷ்ரிம்ப்பு, ரெட்டு, ப்ளூவு, பிளாக். ஷ்ரிம்ப்பு விற்ற அப்புறம் என்கிட்ட வந்து கேட்கக்கூடாது. ஷ்ரிம்ப்பு இருக்கிறப்பமே வந்து வாங்கிக்கோங்க, அவ்வளோவா சொல்லுவேன். அடாடா, டின் ஃபாயிலுங்க. டின் ஃபாயில் ரொம்ப அட்டகாசமான ஒரு ஃபிஷ்ஷு. நீங்கள் எல்லா ஃபிஷ்ஷோடையும் போட்டுக்கலாம். பீஸ் வருமே 15 தான், 15 ரூபாய்க்கு தரும் சரிங்களா. இதெல்லாம் வெளியெல்லாம் ஜோடி 30 ரூபா வரைக்கும் சேல் பண்ணுவாங்க. அதே ரேட்டு தானே ப்ரோ நீங்களே இப்போ சொன்னீங்கன்னு கேட்குறோம். வெளியெல்லாம் 30 ரூபா 40 ரூபா வரைக்கும் சேல் பண்ணுவாங்க. பட் நம்ம வந்து பீஸ் 15 ரூபாய்க்கு தான் தரோம். சீக்கிரம் வந்துடுங்க. ஸோ கௌராமி, ஸோ அட்டகாசமான கௌராமிங்க, நல்லா பெரிய சீஸாக இருக்குது. கலரேஷன்ஸ்லாம் இப்போலாம் கௌராமி ரொம்ப சூப்பராக வருது சரிங்களா. திக் கலரு, ஸோ ப்ளூவாக இருக்கட்டும், எல்லாம் இருக்கட்டும், சூப்பராக இருக்குது. உங்களுக்கு ப்ரீடிங்ஸ்லாம் செம்மையாக இருக்குது சரிங்களா. ஸோ இதெல்லாம் என்ன ரேட்டு ப்ரோனா, பீஸ் ஒன்று 10 ரூபா சரிங்களா. 10 ரூபாய்க்கே தரோம். வெளியெல்லாம் ரொம்ப ரேட் கூட, நம்ம பீஸ் 10 ரூபாய்க்கு தான் தரோம். சீக்கிரம் வந்துடுங்க. 10. ஸோ இதுவும் அதே கௌராமி தாங்க. கௌராமி. ஸோ கேட்ஃபிஷ் நல்ல பெரிய சைஸாக வந்திருக்கு. போன தடவை விட ஸ்பாட்டட் கேட்ஃபிஷ் கொஞ்சம் பெரிய சைஸு. ஸோ இதெல்லாம் என்ன ரேட்டு போகிறோம்னா பீஸ் 35 தான் சரிங்களா. பட் சீக்கிரம் வந்துடுங்க. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆஃபர் ரேட்டு வேறு யாருமே தர மாட்டாங்க. ரொம்ப சூப்பரான மீன், நிறைய பேர் வாங்கக்கூடிய ஃபிஷ்ஷு சரிங்களா. இது வந்து ஏன் என்ன இருக்குன்னே தெரியல எனக்கு இந்த மீனில். ஆனால் இதெல்லாம் நிறைய பேர் விரும்புகிறாங்க. உங்களுக்கு இந்த மீனில் என்ன இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். ஆனால் அழகாக இருக்குது, பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. உண்மையிலேயே நல்லா அழகான ஒரு ஃபிஷ் தான். பீஸ் ஜஸ்ட் 35 பீஸ் தான். சீக்கிரம் வந்தீங்கன்னா வாங்கிக்கோ சரிங்களா. டன்.
ஆமாம் ப்ரோ, அசாசின் ஸ்டைல்னு ஒரு புது வெரைட்டி. இந்த வெரைட்டி ஸ்னைல் போடும் போது என்ன ஆகும்னா, நம்ம இந்த ஃபாக்ஸ் ஸ்டைலெலாம் ஒரு ஸ்னைல் வந்து டிஸ்டர்ப் பண்ணுது பார்த்தீங்களா, அந்த ஸ்னைலெல்லாம் இது சாப்பிட்ரும். உங்களுக்கு அதை கண்ட்ரோல் பண்ணும் இந்த ஸ்னைல். அது எங்கே இருக்குன்னு தெரியல, நான் தேடி கண்டுபிடிச்சி சொல்கிறேன் இருங்க வரேன். சரி வாங்க, இப்போ நமக்கு ஸ்டோன் கலெக்ஷன்ஸ் ஏகப்பட்டதாக வந்துருக்கு. பல வருடங்களுக்கு அப்புறம் ஸ்டோனில் ஓரளவு வித்தியாசமாக இறக்கியிருக்கிறோம். இது ஏதோ நைல் நதியிலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு மண்ணுன்னு சொன்னாங்க. நைல் ப்ரோ, நைலுன்னு ஒரு நதி இருக்குது ப்ரோ. சும்மா சொன்னேன், பட் ஆனால் நைல் சாண்டுன்னு தாங்க சொன்னாங்க. சுத்தம். இதை எப்படி நம்ம பிரிக்க போகிறோம்? நம்ம நேரத்துக்கு பிரிக்க முடியாது போலயே. பிரிச்சிட்டோம். இப்படி என்ன தான் இருக்குதுன்னு பார்க்கணும் இல்லையா, அந்த ஒரு க்யூரியாசிட்டி தான். இங்கே இருக்கிற எல்லா சாண்டோட இதான் ரேட்டு கூட. எங்கிட்ட வெளியெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரேட்டு கூடங்க. நல்லா இருக்குப்பா. உண்மையிலே நான் ரொம்ப நார்மல் சாண்டு மாதிரி இருக்கும்னு நினச்சேன். அப்படி ஒரு மாதிரி வித்தியாசமான சாண்டாக இருக்குது பார்த்தீங்களா, தெரியுதாங்க உங்களுக்கு? செம்ம அழகாக இருக்குது. சாதாரண நம்ம ஆற்று மண் மாதிரி. என்னது ப்ரோ? சாப்பிட்ற பொருள் ஓட்டு மாவு சொல்லுவாங்க. ஓட்டு மாவு அந்த மாதிரி தான் இருக்குது. அதிகம் ஓட்டு மாவு தூக்கி தண்ணிக்குள்ளே போட முடியுமா? பட் இதை தான் போட முடியும். ஸோ இது எல்லாமே கிலோவே நம்ம 35 பைசா. சரிங்களா? வெளியெல்லாம் 70 ரூபா 60 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க, 35 தான். சரிங்களா? அப்புறம் நம்ம எப்பவும் வாங்கக்கூடிய கலர் ஸ்டோன்ஸு இது எல்லாமே கேஜியே நம்மகிட்ட வந்து 25 தான். சரிங்களா? கிலோ கணக்குலேயே நம்மகிட்ட கம்மி ரேட் தான். சரிங்களா? வெளியே இருந்து கிலோ கணக்குலேயே உங்களுக்கு வந்து 40 ரூபா 50 ரூபா 60 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. நாங்கள் வந்து கிலோவே உங்களுக்கு கம்மி ரேட்டில் தான் தரோம். கிட்டத்தட்ட நியர்லி ஒரு ஹோல்சேல் ரேட்டு தான் தரோம். நீங்கள் எங்கிட்ட வாங்கி கூட நீங்கள் ரீபேக்கிங் பண்ணி கூட சேல் பண்ணலாம். சரிங்களா? எங்கிட்ட வந்து ஃபிஷஸ் அடிக்கடி காலியாக காரணம் எங்கிட்ட வாங்கி கூட வெளியே சேல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து திருநெல்வேலினா நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க, இந்த சான்சஸ்லாம் விட்டுறாதீங்க. ஸோ அடுத்து பாருங்கள். ஸோ இந்த கலர் நான் எடுத்தது இல்லை, தனித்தனியாக எடுத்திருக்கேன். ஒயிட் எடுத்திருக்கேன், பிளாக் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கலராக இருக்கிறத எடுத்ததில்லை. லைக் அந்த ஒயிட்டை தனியாக எடுத்திருக்கேன், பிளாக்கை தனியாக எடுத்திருக்கேன். பட் ரெண்டு மிக்ஸ் ஆனது இது. ஸோ இது என்ன ரேட்டு ப்ரோனா, இது எல்லாமே கேஜியே வந்து 30 தான். சரிங்களா? கிலோவே 30 தான். பட் அடுத்து பாருங்கள், பிளாக் ஸ்டோனு. இதுவும் வந்து ரொம்ப நாள் ஆகிட்டு பிளாக் ஸ்டோன். ஸோ நிறைய பேர் எப்போவுமே வாங்கக்கூடிய பிளாக் ஸ்டோனுங்க, ரொம்ப நிறைய சேல் பண்ணியிருக்கோம். நியர்லி நம்ம எடுத்தாலே கலரு பிளாக்கு நல்லா ஷைனிங்கான கலர் பிளாக்காக இருக்குது. சரிங்களா? ஸோ இதுவும் கேஜி வந்து 30 தான். சீக்கிரம் வந்துடுங்க, மிஸ் பண்ணிடுறாங்க இந்த ஆஃபரை. அடுத்து பார்த்து செய்து ப்ரோ. ஸோ இன்னும் ஒரு 5 பெட்டி இருக்குது. சரிங்களா? சரி டன். ஸோ இதுலேயும் ஃபுல்லாக ஃபிஷ்ஷஸ் தான் நினைக்கிறேன். செம்மங்க, வெறித்தனமாக இருக்குது போங்க. செம்ம ஸ்டாக்கு, சான்ஸே இல்லை இந்த மாதிரி யாருமே இறக்கிறதுக்கு. ஃபுல் மூனில் ஃபீமேல்ஸ் உங்களுக்கு வெளியெல்லாம் 40 ரூபா 50 ரூபா சேல் பண்ணுற சைஸு எப்படி இருக்குது பாருங்கள். கலரேஷன்ஸ் ஜஸ்ட்டு 30 ருபீஸ் தான், 30 ரூபாய்க்கு தரோம். திருநெல்வேலியில் மிஸ் பண்ணிடுறாங்க, வெறும் 200 பீஸ் தான் வந்துருக்கு. சரிங்களா? இது அந்த ஃபுல் மூன் பேர் வந்து 110 சொன்னால அந்த ஆஃபரோட நீங்கள் சேர்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து வெளியெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரேட் கூட, கிடைக்கவும் கிடைக்காது. கிடைக்கிறப்பமே எடுத்துக்கோங்க. நம்ம நிறையவே எடுத்துருக்கோம், என்னால் முடிஞ்சதை எடுத்துருக்கேன். 200 பீஸ் வந்துருக்கு. சரிங்களா? இதில் மட்டும் 200 பீஸ் எடுத்துருக்கேன். முடிஞ்ச அளவில் சீக்கிரம் வந்துக்கோங்க. சரிங்களா? சிக்லெட்டில் பெரிய சைஸ் வேணும் ப்ரோ, கொஞ்சம் மீடியம் சைஸாக வேணும், ரொம்ப பொடி சைஸ் வேண்டாம் அப்படின்னு நிறைய பேர் சொன்னீங்க. ஸோ அதனால் போன தடவை இருக்கிறதே பீஸ் 10 ரூபா என்னமோ சொன்னமா செய்யுது ப்ரோ. எவ்வளோ சொன்னோம்? இதுவுமே நான் பீஸ் 10க்கே தரேன். சரிங்களா? பெரிய சிக்லெட்டே நான் பீஸ் 10 ரூபாய்க்கு தரேன். சீக்கிரம் வந்துக்கோங்க. சரிங்களா? பெரிய சைஸும் சிக்லெட் வந்து பீஸ் 10, சின்ன சைஸும் 10க்கு நான் தரேன். வந்திருக்கேன். ஸோ நல்ல பெரிய சைஸாக இருக்குப்பா இந்த ஃபீமேல்ஸ் எல்லாமே. நல்ல ஒரு குவாலிட்டியான ஃபுல் மூன் பேர்ஸோ ஃபீமேலோ மேலோ வேணும்னா இன்றைக்கி நாளைக்கு வந்துருங்க. திருநெல்வேலி இருந்தீங்கன்னா சீரியஸாக சூப்பராக இருக்கும் கலெக்ஷன். பட் சீக்கிரம் வரணும், மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் வர நேரத்துக்கு காலியாகிருங்க, சீரியஸாகவே காலியாக. சரிங்களா? முடிஞ்ச ஃபாஸ்ட்டாக வந்தால் பாருங்கள். உங்கள் சீக்கிரமாக யார்ட்டையாவது சொல்லிவிட்டு எப்படியாவது வர பாருங்கள். நான் அவ்வளோதான் சொல்லுவேன். எல்லா கஸ்டமருக்கும் பயம் தான், காலியாகிடக்கூடாது ப்ரோ அப்படின்னு. சரிங்களா? அப்பா டயர்டாக இருக்குப்பா, முடியல. தேங்க்ஸ் ப்ரோ, ரொம்ப நன்றி ப்ரோ. சரிண்ணா, நாளே வெட்டிப்பா சம்மனை முடிக்க போகிறோம். தண்ணி குடிச்சு வந்துடுவோம்மா. செய்து ப்ரோ, முடியல ப்ரோ, பேச முடியல ப்ரோ. பட் பேசி ஆகணுமே ப்ரோ.
குழம்பு நடத்தணும் ப்ரோ. முதுகு வேற வலிக்குது, நீ பாடுபட. சரி டான் கைஸ், இப்போ அடுத்து பாருங்கள். என்ன கோல்டுனே தெரில, அவ்வளோ குவாலிட்டிங்க. இந்த மாதிரி கோல்டு ஃபிஷ்ஷு உங்களுக்கு வந்து ப்ரோ சீரியஸாக வந்து 20 ஆனால் எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் வந்து 50 ரூபா 60 ரூபாய்க்கு குறைஞ்சி வெளியே தரமாட்டாங்க. இதெல்லாமே பிசி வெறுமே 25னா என்னாலே நம்ப முடியலைங்க. அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது, ரொம்ப அற்புதமான ஸ்டாக். சரிங்களா, சீரியஸாக சத்தியமாக சொல்கிறேன், மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதாங்க, வருத்தப்படுவீங்க கண்டிப்பாக. நல்ல பெரிய சீஸ். சரிங்களா, பெரிய பெரிய கோல்டு பீஸ் எல்லாமே வெளியெல்லாம் ரொம்ப ரேட் கூட. பீஸ் வெறுமே 25க்கு தரேன், சீக்கிரம் வந்துடுங்க. எல்லாமே அதே தாங்க, பீஸ் வெறுமே 25, சீக்கிரம் வரணும். அற்புதமான குவாலிட்டி. சரிங்களா, மிஸ் பண்ணிடாதீங்க. சபா, இப்போ அடுத்து என்னது? இப்போ யார் பாது யாரையா நீங்கள்? ஆடா, ஸோ கிஸ்ஸிங் கௌரவி பெரிய சைஸாக இருக்கிறதுனால நான் கேட்ட கம்மி குவான்டிட்டி கூட அவங்க நிறைய பேக்கெட்டை தான் போட வேண்டியது இருக்குது, அவ்வளோ பெருசு. சரிங்களா, நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். கிஸ்ஸிங் கௌராமி என்ன செய்யுது ப்ரோ? கிஸ்ஸிங் கௌராமி. சரிங்களா, மிஸ் பண்ணிடாதீங்க. 25 rupees ஈச். என்ன செய்யுது ப்ரோ? உங்கள் கால் வருதோ? கால் வரும்போது கட் ஆகிருதோ? கால் இல்லை ப்ரோ, கால் ப்ரோ எப்படி கட் ஆகிருக்குன்னு யோசிக்கிறேன். இப்போ கரெக்டாக தான் ஓடுது, பட் ஆனாலும் கட் ஆகிருக்கு. எங்கே கட் ஆகிருக்குன்னு தெரில, எடிட்டிங்கில் தான் மண்டையை உடங்கணும். பார்ப்போம். சரி டன். ஸோ அடுத்து பாருங்கள், கிஸ்ஸிங் கௌராமி தான். நல்லா இருக்கப்போ, அது வாய் அற்புதமாக இருக்குது, அதுக்குன்னே ஸ்பெஷலாக செஞ்ச மாதிரி இருக்குது. டன், வாங்க அடுத்து கடான்னு போவோம். விறுவிறுன்னு போயிட்டு தண்ணியை குடித்தா தான் நிம்மதி வரும்னு நினைக்கேன். ரொம்ப டயர்டாக இருக்குங்க. இதுதான் காலையில் கொஞ்சம் சாப்பிட்டாது வந்துருக்கா. சரி ப்ரோ, ரொம்ப அசால்ட்டாக நினச்சிட்டேன் ப்ரோ. இந்த வடிவேல் சொல்லுவார்ல, காலையில் 7 மணிக்கு ஆரம்பித்த ஓட்டம் ஓடுது. இன்னும் பிரித்து போட்டு அதை முடித்து அப்லோடு பண்ணி ரொம்ப இதாங்க. ஸ்டாக் வந்து எடுக்க எப்படின்னா, ஒரு நாளில் எடுத்தாலும் அப்படியே உசுறு அப்படியே போயிட்டு ஓடிடணுங்கிற மாதிரி அப்படி எடுக்கணும். என்ன செய்கிறது, கஸ்டமர் நிறையங்கும் போது நம்ம அதுக்கேற்ற மாதிரி தான் எடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ ஃபீமேல் ஃபைட்ரு 200 பீஸ் அவங்க எவ்வளோ காண்டு பிரித்து போட்டிருக்காங்க பாருங்கள், அவ்வளோ பெரிய சைஸு. உங்களுக்கு வீடியோவில் நாங்கள் என்ன தான் இதை உருட்டி காமிச்சாலும் உங்களுக்கு சைஸ் தெரியாது. நேரில் வந்து பாருங்கள். என்ன இமான் ப்ரோ வீடியோவில் இதோட மதிப்பை குறைச்சி சொல்லிட்டீங்களேன்னு கேட்குற லெவலுக்கு நல்ல குவாலிட்டியாக இருக்கும். சரிங்களா, சீரியஸாகவே நல்லாயிருக்கும். பட் ஃபாஸ்டல் பிளான் மட்டும் இந்த வீக்கில் வரல. அடுத்த வீக்கில் நான் எப்படியாவது ஏற்பாடு பண்ண பார்க்குறேன், வெயிட் பண்ணிக்கோங்க. டன். எக்கோடிக்கி சரி டன். பிளாக் கோஸ்ட்டு, வா பொடி சைஸில் இருக்குங்க பிளாக் கோஸ்ட்டு. பொடி மீன்ஸ் லைக் ஒரு 3 இன்ச்சு தான் இருக்கானுங்க ஒருத்தன். இது என்ன ரேட்டு ப்ரோன்னா, ஜஸ்ட் 100 rupees நான் எனக்கு தரேன். சரிங்களா, வெறும் 100 ரூபா தான். சரிங்களா, பட் சீக்கிரம் வந்துக்கோங்க. நான் வந்து குரூப்பில் வந்து 120 சொல்லியிருந்தேன். பட் நான் இன்றைக்கி ஆஃபர் ரேட்டு உங்களுக்காக, கஸ்டமருக்காக உங்களுக்காக வெறும் 100 ரூபாய்க்கு நான் தரேன். சரிங்களா, சைஸ் பார்த்துக்கோங்க, நல்லாயிருக்கு, குவாலிட்டியில் எந்த குறையுமே இல்லை. சரிங்களா, பட் சீக்கிரம் வந்துக்கோங்க. பிளாக் கோஸ்ட் உண்மையிலே நல்லா இருக்குங்க, நிறைய பேர் வாங்குறாங்க. நான் அதை வாங்கும் போது நான் இது போகும்னே நினச்சதில்லை. பட் வர நேரம்லாம் எப்படியாவது போயிடுது கடை. டின் ஃபாயில் பார்பு ரொம்ப அற்புதமான பேர், டின்னு. ஸோ அந்த டின்னு வந்து வேறு வேண்டாம், வேறு ஏதாவது குளறிக்கிட்டு இருக்க வேண்டாம். நான் டின் ஃபாயில் சீக்கிரம் வந்துடுங்க. எங்கள் அம்மாவே திட்டுறாங்க, என்ன அன்பாக்சிங்கை தவிர மீது எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே, ஒன்றும் புரிய மாட்டேங்குது, கஸ்டமர் எப்படி பார்ப்பாங்க அப்படின்னு. வாவ், இதுதான் அசாசின் ஸ்டைலா ப்ரோ? நானும் அதுதான் நினச்சேன். ஏன் பச்சை கலரில் இருக்குவா? ஆப்பிள் ஸ்னைல் தாங்க, ஆனால் அசாசின் நினச்சேன், ஆப்பிள் தான். சரிங்களா, பீஸ் ஜஸ்ட் 10 தான், சீக்கிரம் வந்துக்கோங்க. சரிங்களா, டின் ஃபாயில் பீஸ் வருவேன் 15. ஆமாம், ஒருத்தர் சொல்லி வேறு விட்டுட்டேன், ஒருத்தர் போயிட்டு இருந்தார் வாரன்னாரு, வந்து அப்புறம் கெட்ட வார்த்தையாக போகிறாரு. அப்போ என்ன இதுக்கு நீ சொன்னேன்னு சட்டையை பிடிச்சி கேட்க போகிறாரு. ஐயா நானும் அப்படி தாங்க ஐயா நினச்சேன். அப்போவே கொஞ்சம் டவுட்டானே, அசாசின் இப்படி கொஞ்சம் ரேட் கம்மியாக கிடைக்காதே. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ, நன்றி ப்ரோ. மீன் வாங்க வந்த எல்லாரையும் வேலை வாங்கிட்டு இருக்கேன் மண்ணு நீங்கள் நினைக்க சொல்கிறது சரிதான். நானும்
எங்கடா இருக்கு கோடே தெரிய மாட்டேங்க. அப்பா எல்லாம் ஒரு தூக்கத்தை போட்டால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். தூக்கம் ஏதாவது தூங்கினா கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் ப்ரோ. முதுகு வலிக்குது ப்ரோ. இன்றைக்கி போட்டுட்டு அந்த குவார்ட்டர் பாட்டிலும் நானும் கடந்து போராட்டம் இருக்கேன். கரெக்டாக அந்த லோடு எப்படியும் அந்த பெட்டி இவ்வளோ பெருசு இருக்குன்னு வைங்களேன், தெர்மாக்கோல் பெட்டி. அதில் ஒரு 170 குவார்ட்டர் பாட்டில் நிரப்பி, குவார்ட்டரோடு இல்லை வெறும் பாட்டில் மட்டும் நம்ம ஃபைட்டர் போட்டிருந்தோம்லாம், அது நிரப்பி நானும் 3ஆம் மாடிலேருந்து இறக்கி கீழே கொண்டு வந்து வச்சு கெட்டிட்டேன். கெட்டின அப்புறம் பஞ்சர் சரிங்களா. அப்புறம் அதை எப்படியோ முக்கி கீழே வச்சு அப்புறம் அங்கே போகிறேன். பஞ்சர் கடைக்கு போயிட்டு எப்படியோ நடந்து போயிட்டு அங்கே போகிறேன். முன்னாடி இருக்கிற குவார்ட்டர் பாட்டில் பெட்டி கவுந்துட்டு அப்புறம் அதை நிரப்பி உள்ளே போட்டு அடுத்து வந்து என்னாச்சு, திரும்பி வரேன். அவர் வெறும் ஏர் தான் அடைச்சார். ஃபஸ்ட்டு ஏர் அடைச்சிட்டு போகிறேன், திரும்பி பஞ்சர், திரும்பி அதை கீழே இறக்கி வச்சு நான் பஞ்சர் மாதிரி தெரியுதுண்ணே என்னென்னு பாருங்கண்ணே அப்படின்னு. ஆமாம் உண்மையிலே ஏறிட்டு சரி. அந்த நம்ம கேட்டோட ஒரு துருவே உள்ளே ஏறிட்டுங்க. நான் துருன்னா என்ன உடையும் பார்த்துருக்கேன். துரு நம்ம டயருக்குள்ளேயே போய் அதை காயப்படுத்திச்சு. சரி நீ கடந்த ஒரு போராட்டம் தான். 8 மணிக்கு கிளம்புனேன்னா 10:30 தான் நானே இங்கே வந்தேங்க. சீக்கிரம் வந்துடணும்னு நினச்சா லேட் ஆகி டன். வழி விடுவோமா சரிங்களாக்கா? அப்படி பார்த்துக்கோங்க. சரி கைஸ், அடுத்து கௌராமி ப்ரோ. கட்டாமல் இல்லை ப்ரோ, கரெக்டாக இருக்குல்ல ப்ரோ? பீஸ் வருமே 10 ரூபா. கௌராமினா என்ன ப்ரோ? சார் என்ன ப்ரோ இவ்வளோ அசால்ட்டாக ஜாலியாக சிரிச்சிட்டே சொல்கிறீங்களா ப்ரோ? எடிட்டிங்குள்ளே போதுமானாயிரம் ப்ரோ, என்னால் முடியல ப்ரோ. அழிக்குது ப்ரோ. கௌராமி எல்லாமே பீஸ் 10 தான் சரிங்களா. சீக்கிரம் வந்துக்கோங்க, தண்ணி குடிச்சிட்டு வருவாங்க. முடியலங்க. அட கடவுளே, ஒரு பாக்ஸு ப்ரோ. கடை வேற எப்பவும் கிட்டே இருக்கிற கடை இப்போ ரொம்ப தூரமாக தெரியுது நமக்கு. சரிங்க, அடுத்து பாருங்கள். என்னையா இது ரெட்டு கலரில் இருக்குது கோல்டு ஃபிஷ்ஷு. செம்ம குவாலிட்டியாக இருக்குங்க. கோல்டு ஃபிஷ்ஷு இந்த லெவல் குவாலிட்டி உங்களுக்கு திருநெல்வேலியில் கிடைக்காதுங்க. ஸோ ஒன்லி அட் கேட்டி குறையும்னு வைங்களேன். வெறும் 5 ரூபாய்க்கு நான் தரேன் குவாலிட்டி சரிங்களா. கோழி ப்ளஸ் ஒரு டீ நான் 5 ரூபாய்க்கு தரேன் சரிங்களா. 50 பார்த்தீங்களா, 5 ரூபாய்க்கு நான் தரேங்க. வெளியெல்லாம் 30 ரூபா 40 ரூபா 50 ரூபா 60 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. பட் கேட்டி குறையும்ல என்றைக்குமே ஆஃபர் தான் சரிங்களா. என்ன செய்யறோம் தெரியுதா? காட்டுறீங்களா இப்படி? நீங்கள் கீழே இறக்கிறீங்க, எப்படி காட்டுறதுன்னு கேட்குறீங்க. தூக்க முடியல ப்ரோ. தலையை முட்டு கொடுத்து காட்டுறேன், எப்படியாவது பார்த்துருக்கீங்க. ஸோ பீஸ் வருமே 5 தான்ப்பா. நல்லாயிருக்கு குவாலிட்டி. திருநெல்வேலியில் யாருமே இந்த மாதிரி தரவே மாட்டாங்க சரிங்களா. சீக்கிரம் வந்துடுங்க. என்ன காணும்? அது கொஞ்சம் உட்காருங்களேன், இந்த முடிச்சுட்டு. என்ன பவுல் இருக்குது? 8 இன்ச் இருக்குது, 4 இன்ச் இருக்குது. அவங்க 4 இன்ச் பவுல் இன்னுமே இருக்குது நம்ம கடையில். ஸோ ஜஸ்ட்டு வந்து 30 ரூபீஸ் தான் சரிங்களா. 30 ரூபாய்க்கே தரும். வெளியெல்லாம் 50 ரூபா 60 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. 30 ரூபா தாங்க நம்ம கடை ரேட்டு. சார் கௌராமிங்க ரொம்ப அற்புதமான மீன். பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு இந்த கௌராமியை பார்த்து. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி சரிங்களா. ஸோ என்ன செய்யுது என்ன வரும். ஸோ உண்மையில ஆனால் நல்ல குவாலிட்டிங்க, அற்புதமாக இருக்குது சரிங்களா. ஸோ உங்களுக்கு திருநெல்வேலியில் ரேட் கம்மி கிடைக்க சான்ஸ் கிடையாது. பட் வந்து 10 ரூபாய்க்கு எங்கள் கடையில் தான் சான்ஸ் இருக்குது சரிங்களா. சீக்கிரம் வரணும், அப்போ தான் எங்கிட்ட ஸ்டாக் இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. வாரத்துக்கு 20 ஷேர் தான் எனக்கே காட்டுது. எனக்கே அதிர்ச்சியாக இருக்குது. என்ன 1000 கணக்கில் வியூஸ் போது 20 பேருக்கு தான் ஷேர் பண்ண தோணுதா அப்படின்னு. ஸோ அற்புதமான கோல்டு ஃபிஷ்ஷுங்க. எவ்வளோ ரெட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா. ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு வெரைட்டி. பீஸ் உண்மை 5 ரூபாய்க்கு நாங்கள் மட்டும் தான் தரோம். டன். ரெக்கார்டிங்லாம் ஆனில் இருக்கான்னு பார்ப்போம். அது வேறு நம்ம நேரத்துக்கு ஏதாவது ட்விஸ்ட் அடிச்சிடும். மெசேஜ் ப்ரோ ஏதாவது வழி பண்ணணும் ப்ரோ. ஓகே 38 நிமிஷம் போகுது. கட்டானது ஒரு 4 நிமிஷம்னு வைங்களேன். எப்படினாலும் 40 தாண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. வியூவர்ஸ்லாம் இங்கே எரிச்சு போடுவாங்க. என்னடா நான் பெட்டி பிரிக்க போகிறேன், என்ன பெட்டி பிரிக்கிறதே இவ்வளோ நேரம் ஆக்குறியாடா. நான் என்னங்க செய்யுது, சீக்கிரமாக காட்டிடணும்னு நானும் கஷ்டப்பட தான் செய்கிறேன். கடைசி பெட்டி என்ன செய்யுது ப்ரோ. அப்படியும் ரோஸ் மில்கெல்லாம் குடிச்சிட்டு தான் ஆரம்பித்தோம். என்னால் முடிய மாட்டேங்குது ப்ரோ. ரொம்ப அற்புதமான ஃபைட்டர் கலெக்ஷனுங்க. ஸோ ரொம்ப அற்புதம் ஃபைட்டர் கலெக்ஷன்ஸு. இது எல்லாமே ஜஸ்ட் 80 ருபீஸ் சரிங்களா. இன்றைக்கி வரக்கூடிய எல்லாருக்குமே இந்த மாதிரி பெரிய பெரிய சைஸ் ஃபைட்டர்ஸ் எல்லாமே ஜஸ்ட் 80 ரூபாய்க்கே தரது எங்கள் கேட்டுக்கரை மட்டும்தான். உண்மையிலே ஃபைட்ரு வந்து வாங்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு நல்ல ஃபைட்ரு பேரு, நல்ல ஒரு ஜோடி ஃபைட்ரு நம்ம வாங்கி அதுங்க ப்ரீடிங் பண்ணுறதெல்லாம் பார்த்து நம்ம வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ப்ரோ அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ப்ரீடிங் விடணும்னு ஆசை இருந்ததுன்னா என்ன செய்கிற ஃபைட்டர்லாம் வாங்கினீங்களா என்ன
அவன் கடையில் சேர்ந்தா நீ எதுவுமே வாங்கலையே ப்ரோ மீன். ஆ ஸோ முடியாதெல்லாம் சீக்கிரமாக வந்துக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபைட்டர்னா இன்றைக்கி தான் சரிங்களா. கேட்டே விரும்ப இன்றைக்கி தான் ஃபைட்ரு சரிங்களா. சீக்கிரம் வந்துடுங்க. கொடி அடுத்து விடோ. அதான் என்னடா இந்த தலைவரை காணலேன்னு யோசிச்சேன். விடோ டேட்டர் சரிங்களா. எப்போவும் இதுதான் முதல்ல இருக்கும். இந்த தடவை தான் கடைசியில் இருக்குது. ஆட்ட நாயகன். ஸோ இதெல்லாமே பீஸ் வரவே 12 தான் 15 தான் சரிங்களா. இன்றைக்கி வர எல்லாருமே 15. ஸோ சீக்கிரம் வந்துடுங்க. வந்த ரேட்டு சொல்லிட்டேன் ஃப்ளோவில். ஸோ பீஸ் வரவே 15 சரிங்களா. எல்லா கலர்ஸுமே இருக்குது. சட்டுன்னு வந்துடுங்க. கிடைக்காது, போனால் வராது, திரும்பி போனால் கிடைக்காது. ஏய் முதல்ல ஒரு காப்பீஸ் மேல் எடுத்ததுக்கு இப்போ தான் ஃபீமேல் வந்திருக்கா. ஆனால் நல்லா இருக்குங்க, பெரிய சைஸு, அற்புதமான ஃபீமேல் சரிங்களா. பட் சீக்கிரம் வந்துடுங்க. கிடைக்காது. அப்போ எதுக்கிட்ட காட்டுறேங்க கூட. சீக்கிரம் வரலன்னா கிடைக்காது சரிங்களா. அந்த மாதிரி கேட்டுறேன். ஆனால் நல்ல சைஸ் இருக்குது சரிங்களா. 20 ரூபாய்க்கு ஒர்த்து வருமா ஒர்த்துங்கிற மாதிரி சீக்கிரம் வந்தீங்கன்னா வாங்கிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஒரு 50 பேரும் 100 பேரும் என்னமோ தான் போட்டிருக்கேன். முடிஞ்ச அளவில் ஃபாஸ்ட்டாக இருங்க கைஸ். ஆனால் நல்லா இருக்குது. உங்களுக்கு வந்து பீஸ் 10 ரூபாய்க்கு சான்ஸ் கம்மி தாங்க. வெளியெல்லாம் ரொம்ப ரேட் கொடுங்க. இருக்கும் போதே எடுத்துக்கோங்க. மிஸ் பண்ணிட்டு வருத்தப்படாதீங்க. சரி விடோட முடிச்சிடலாம் மங்களகரமாக. பீஸ் வருமே 15 தான் சரிங்களா. ஸோ முடிஞ்ச நாளில் சீக்கிரமாக வந்துக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது இருந்தால் இந்த வீடியோ உடனே ஷேர் பண்ணிவிடுங்க. அவங்களுக்கு அப்படி தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த ஒரு நல்ல விஷயம் நட விஷயம் கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குது. நீங்கள் நேரில் வாங்க, உண்மையிலே அற்புதமாக இருக்கும். நாங்கள் எவ்வளோ தனியாக உங்களுக்கு காட்ட ட்ரை பண்ணிட்டோம். நீங்கள் நேரில் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே ஆஃபர்ஸ் வந்து மிஸ் பண்ணிடுறீங்க. முடிஞ்ச நாளும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க. இதுக்கு மேலே உங்களுக்கு ஸ்டாக் அப்டேட்டு, ஆன்லைன் ஸ்டாக்கான அப்டேட்ஸ்லாம் வேணும்னா சரி ப்ரோ கேமரா தட்டிட்டீங்க. ஸோ அப்படிலாம் வேணும்னா நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் போய் ஜாயின் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் எல்லா டீட்டெயில்ஸும் தந்திருக்கேன், பார்த்துக்கோங்க. வெப்சைட் வந்து ஓப்பனில் இல்லை. எல்லாருமே போட்டு அழுத்தி நசுக்கி உருட்டி எடுத்துட்டானுங்க. என்னைய வெப்சைட்டுக்கு போயிடுச்சு. நான் சொல்கிறேன் சரிங்களா. அதெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டு சொல்கிறேன். பை.